கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 2வது வார்த்தையை பற்றி இப்பொழுது தியானிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவர் கூறின 2வது வார்த்தையாய் மேற்குறிப்பிட்ட வசனம் கருதப்படுகிறது. இயேசு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் இடதுபுறம் ஒரு கள்ளனும் வலதுபுறம் ஒரு கள்ளனுமாய் சிலுவையில் இயேசு மத்தியில் தொங்கினார்கள். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்ததினால் அவர் அக்கிரமக்காரராக கருதப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாவமும் அக்கிரமும் வேறு அர்த்தங்களை உடையதாய் காணப்படுகிறது. சில வேளைகளில் அறியாமல் கூட பாவம் செய்து விடுகிறோம். ஆனால் அக்கிரமம் என்பது முன்கூட்டியே அறிந்து துணிந்து செய்கிற குற்றமாய் காணப்படுகிறது. 2 கள்ளர்களும் அப்படிப்பட்ட குற்றங்களை செய்தவர்கள். ஆண்டவர்கள் அவர்கள் நடுவில் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் தொங்கினார். சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் ஆண்டவரை நோக்கி, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இன்னும் அநேகர் சிலுவையை தோல்வியின் சின்னமாய் அவமானத்தின் சின்னமாய் கருதி இயேசுவை இகழ்வதுண்டு. ஆனால் குற்றவாளிகளில் மற்றொருவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தன் பிழைகளை உணர்கிறவர் மனுஷன் யார் என்று வேதம் கேட்கிறது. அநேக வேளைகளில் நாம் நம்முடைய தவறுகளை உணர்வதில்லை. தவறுகளை உணராத வரைக்கும் மனம் திரும்புதலின் அவசியத்தை அறிவதில்லை. தன் பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு இல்லை. அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதோடு அவன் இயேசுவை ஆண்டவராய் பார்க்கிறான். அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டென்று விசுவாசிக்கிறான். ஆகையால் அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்தான். நாமும் அநேக வேளைகளில் ஆண்டவரை ஏற்று கர்த்தரை அழைப்பதுண்டு. ஆனால் உண்மையிலேயே அவருடைய ஆளுகைக்கு முழுவதுமாக விட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோமோ? அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யத்தில் நம்மை சேர்த்து கொள்ள துரிதமாய் வரப்போகிறார் என்று விசுவாசித்து அதற்காய் ஆயத்தப்படுகிறோமோ? சிலுவை கள்ளனுடைய வெளிச்சம் கூட இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மையாய் கருதப்படுகிறது. கர்த்தர் அவனுடைய வேண்டுதலின் சத்தத்திற்கு உடனடியாக செவி கொடுத்தார். தானும் சிலுவையில் வேதனையை சகித்துக் கொண்டிருந்த நிலையிலும் ஒரு பாவியின் ஆத்ம ரட்சிப்பு அவருக்கு முக்கியமாக காணப்பட்டது. அவனுடைய அங்கலாய்ப்பின் சத்தம் அவர் செவிகளில் இருந்தது. அதே காரணத்திற்காக தான் தேவாதி தேவன் இந்த பூமியில் வந்தார். இழந்து போன ஆத்மாக்களை தேடவும் அவர்களை ரட்சிக்கவும் வந்தவர். அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே நீ இளைப்பாறுதலில் இருப்பாய் என்று கூறினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்ற நாமத்தை தவிர ஆத்ம மீட்பிற்கு ரட்சிப்படைவதற்கும் வேறே வழி இல்லை. இயேசுவின் மூலமாய் அன்று ஒருவனும் இளைப்பாறுதலில், அதாவது பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகையால் இயேசுவை இரட்சகராய் இன்றே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதோடு அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த பாரம் நம்மில் காணட்டும். அவர்களுடைய ஆத்ம ரட்சிப்பிற்காய் ஜெபிக்கிறவர்களாகவும் உழைக்கிறவர்களாய் காணப்படுங்கள். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதீதமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, அந்த நேரத்தில் கூட ராஜா நீங்க சிலுவையில் பேசின 2வது வார்த்தையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, எங்களுடைய பாவங்களுக்காக ஏசப்பா, நாங்கள் செய்த குற்றங்களுக்காக ஏசப்பா நீங்க சிலுவையில மறிச்சிங்க ராஜா. அந்த உலகத்துக்காக ஏசப்பா எங்களுக்காக தான் ஆண்டவரே நீங்க வந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் குற்றங்கள் குறைகளையும் ஏசப்பா நீர் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே,
இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஏசப்பா எவ்வளவு குற்றங்கள் குறைகள் செய்திருந்தாலும் கர்த்தாவே அவர்களை நீர் மன்னிக்கும்படியே செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேகர் கர்த்தாவே ஏசப்பா உண்மை அறியாம இருக்காங்க தகப்பனே. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா உண்மை பற்றி சொல்ல நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியே செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் வீணாய் போகாதபடி ராஜா ஆண்டவரே அநேகர் கர்த்தாவே ஏசப்பா பரலோக ராஜ்யத்துக்கு வர நீர் கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஏசப்பா ரட்சிக்கப்படும்படியே செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்க ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா அநேக ஜனங்கள் கர்த்தாவே உண்மை அறியாம இருக்காங்க ஆண்டவரே. அவங்க ஒவ்வொருத்தரும் ஏசப்பா ரட்சிக்கப்பட கர்த்தாவே நீர் எங்களை தகுதியாக எடுத்து பயன்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஏசப்பா வீணாய் போகாதபடி ராஜா ஒவ்வொருத்தர் மனசுல நீர் பேசும்படியே ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.